போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்க அவங்களுக்கு இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப் ஆமா, those of you who are married, worst அப்படின்னா அந்த மாதிரி worst-ஆன ஒரு gift. ஓகே சார். பிபிசி நியூஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு தமிழ் தவிர வேற தெரியாது. நீங்களே பேசிங்க. உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கொடுத்த பெஸ்ட் வெட்டிங் கிஃப்ட் என்ன சார்? சொல்லுங்க சார். வைஃப் கொடுத்த வெட்டிங் கிஃப்டா? கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் வந்து பரிசு கொடுப்பாங்களே கல்யாணம். இல்ல வெட்டிங் கிஃப்ட் டோட்டலா சொன்னா 3 குழந்தை கிஃப்ட் அது போதும் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப் போதும்பா. இதுக்கே தூங்க முடியல. குழந்தைங்களோட போராட்டமா இருக்கு. How to switch on and off from director mode to actor mode. தமிழ் படம் கொஞ்சம் தமிழ்ல பேசு. ஆமா சார், கொஞ்சம் ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், their கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், their கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. 1 கிலோ தக்காளியோட விலை என்ன யார் சொல்ல போறா? என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா மாப்பிள்ளை தான் சொல்லி ஆகணும். சொல்லுங்கப்பா. 1 கிலோ ஒரு 60 ரூபா இருக்குமா? 60 ரூபாவா? சரி, any other guesses? From Spain. இல்ல மேம், அந்த சீனு பசியில கண்காணிக்க பிரேக் சொல்ல. ரைட். ஒரு 5 பேர் சடனா கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கப்பா. எவ்வளவு அரிசி நீங்க வந்து எவ்வளவு அரிசி போடணும் அந்த 5 பேருக்கு? கெஸ்ட் 5 பேர். 5 பேர் இல்ல, 5 பேருக்கு 5 கிலோ இல்ல. சூப்பர். நல்ல குடும்ப தலைவி. எவ்வளவு கஷ்டமான குடும்பம் கவனிச்சீங்களா? ஒய்ஃபே சொல்லிட்டாங்க 5 கிலோ. சிம்பிள். 5 கிலோ வாங்கிருங்க. ஆமா, அதே பாட்டு தான், போக போக தெரியும். திடீர்னு வந்தா ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துருவோம். ரைட். ஐ லவ் யூ சொல்லணும். அது எவ்வளவு பயந்து சொல்றீங்க? சொல்ல மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. சொல்லணும். நான் தமிழ்ல சொல்லுவேன், உங்களுக்கு தமிழ் புரியல நினைக்கிறேன். அது ஜோக்கா? இல்லை, நான் உங்களை பவியை வந்து நான் மீட் பண்ணோன்னு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுக்கு அப்புறம் அவங்கள போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அவங்கள என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஷீ தாட் ஐ வாஸ் a ரெட் ஃபிளாக். என்னை பார்த்தா ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு. ரெட் ஃபிளாக் மாதிரியா இருக்கு? எவ்வளவு ரெட் ஃபிளாக் தான். ரெட் ஃபிளாக் நினச்சிக்கிட்டாங்க. பட் நான் ரெட் ஃபிளாக் இல்லைன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சாங் வந்துச்சுல்ல, இட்ஸ் கால்ட் கிரேசி லவ். ரைட். அந்த சாங்ல how the title is, that's exactly how we fell in love in the film. Crazy love. All right. கிரேசியா நீங்க லவ் பண்ணீங்க. So please take your seats. மாப்பிள்ளை and பொண்ணு, let me invite. Absolutely. Thank you. Yes. ராதிகா மேம், இப்போ ஹீரோ சொன்னாரு எங்ககிட்ட, மாப்பிள்ளை சொல்றாரு நீங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின், நீங்க தான் அப்படின்ற ஒரு சொல்றாரு. அப்படியா மேம்? ட்ரெய்லர் பார்த்தீங்களா? ஐயோ, படம் பார்க்கல மேம். இல்லை, மேம்கிட்ட கதை சொல்ல போகும்போதே இந்த படத்தோட ஹீரோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக நீங்கள் படமாக பார்க்கும்போது ஜஸ்டிஃபையாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மேம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு சி இந்த ஸ்டேஜில் உங்கள் படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஐ மீன் having the film coming on Netflix. And the movie is coming on your birthday. On my birthday. Yes. So that's a nice birthday present. And ரொம்ப சந்தோஷம். It's a very quirky love story. ஃபேமிலி ட்ராமான்னு சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கிற சொசைட்டியில் எப்படி மைண்ட் செட் எல்லாருக்கும் மாறி இருக்கு, அந்த மைண்ட் செட்டில் எப்படி எல்லாரும் செயல்படுறாங்கங்கிறது தான். ஸ்பெஷலி இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க கான்செப்ட் ஆஃப் லவ், கான்செப்ட் ஆஃப் மேரேஜ், கான்செப்ட் ஆஃப் லைஃபே வேற. அதனால அதை எப்படி நாங்கெல்லாம் அதை டைஜஸ்ட் பண்றோம், அதை எப்படி ரூயின் பண்றோம், அதுதான் கதை. வாவ், இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப ஆனஸ்டா நிறைய பதில்கள் சிறப்பா வந்துட்டு இருக்கு. யூசுவலா பாத்தீங்கன்னா ராம் காம் தானே போடுவோம், இல்லையே மாம் காம்னு போடுறோம். அதிலேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இட்ஸ் a mom com, ladies and gentlemen. All right, இளங்கோ குமரவேல் சார், உங்களுக்கு தான் அடுத்த கேள்வி. ஸோ இந்த படத்துல உங்க கேரக்டர்ல ஒரு விஷயம் ஆடியன்ஸ் இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்னா என்ன இளங்கோ சார்? பார்க்குற எல்லா இளைஞர்களும் இந்த மாதிரி ஒரு மாமனார் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
அந்த மாதிரி அமைச்சிருக்கேன். ஓ ரைட், மோஸ்ட் லவ்ட் மாமனாரா நீங்க வர போறீங்க. ஆஃப் கோர்ஸ் செந்தில் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க வந்து நடிக்காத ஒரு படம் கிடையாது. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் இட்? இல்ல டைரக்டரா, ஹீரோவா, எப்படி இருந்தது? இந்த படத்தில் என் தொண்டை அடி இருக்கு, அதனால் கொஞ்சமாக பேசுகிறேன். இந்த படத்தில் வந்து அவர் வந்து புதுமுகம் மாதிரியே கிடையாது. நம்ம பாக்யராஜ் சார் இருக்காங்கல்ல, இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் மாதிரியே நல்லா ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. வாவ். ஆக்சுவலாக பாக்யராஜ் சார் வந்து எனக்கு ஒரு ரூம்மேட்டு இருந்தாலும் நான் அப்போ இருந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்படியே பாக்யராஜ் மாதிரியா இன்னொரு பாக்யராஜ். வாவ். அப்புறம் இந்த பொண்ணு சும்மா புது முகம் எல்லாமே நேச்சுரலாக ஆக்ட் பண்ணிச்சு இந்த பொண்ணு. அது நான் ரொம்ப பாராட்டினேன். அதுக்கப்புறம் யோகிபாபு நடிச்சிருக்காங்க, மற்றும் பலர். அவங்க அப்பா பாண்டியன், அவங்க அம்மா நடிச்சிருக்காங்க. எல்லாம் கலை குடும்பம் ஆயிடுச்சு. இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த பிக்சரில் நான் பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த கிணத்து காமெடி சூப்பராக இருந்துச்சு. அதை ஏன் போடல நீங்கள்? அது தனியா போயிடும் சார். தனியானா தியேட்டர் பின்னாடி. ஆமா. சரி, நல்லா இருந்துச்சு. அதை போடுங்க, ரசிகர் நல்லா ரசிப்பாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட பிளெஸிங்ஸ்க்கு மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ செந்தில். இந்த படத்துல சாரோட பேர் வந்து நாதஸ் தாத்தா. ஸோ சாரோட ஃபேன்ஸ்க்குலாம் தெரியும் நாதஸ் எவ்வளோ பெரிய ஃபேமஸ் கேரக்டர்னு. பேரே நாதஸ் தாத்தா. சூப்பர். நிறைய ஈஸ்டர் எக்ஸ் இருக்கு இந்த படத்துல. யோகி பாபு சார், அடுத்த கேள்வி உங்களுக்கு தான். ஸோ உங்க கேரக்டர் வந்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா போடணும்னா நீங்க என்னென்ன பேர் கொடுப்பீங்க? வாட்ஸ்அப்பு? ஆமா. இல்லை, எலன் வந்து தேங்க்யூ எலன், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தயாரிப்பாளர் சார் எல்லாருக்கும் நன்றி. நான் இல்லை, எனக்கு எலன் வந்து ஸ்டார் படத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். எலன் நானும் வந்து அவர் எனக்கு சொன்னார், இல்லை சார் நம்ம ஒரு படம் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. இந்த படத்தில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப்பு, யூடியூப் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். அது ரொம்ப நல்ல ஒரு கான்செப்ட். தேங்க்யூ ஸோ வெரி மச். சரி, இங்க இருக்கிற அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஜென்ரேஷன் நிஜமாவே இண்டிபெண்டான ஒரு ஜென்ரேஷனா? இவங்க வந்து எல்லா டிசிஷனும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. இவங்க சார், அதிகா மேம் சொல்லுங்க, அது ரியலி இண்டிபெண்ட்? அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு பழைய பாட்டு இருக்கு, போக போக தெரியும். அதுதான் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு. அவங்க நினைக்கிறதுக்கெல்லாம் போக போக தான் தெரியும். அதாவது இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நாங்க அவங்களுக்கு இப்படி பயமுறுத்தீங்கன்னா கல்யாணமே பண்ண மாட்டோம். நல்ல விஷயம். அவங்களுக்கு பிரச்சனை வர மட்டும் படத்திலே நான் பிரச்சனை வந்த பிறகு டிபெண்டன்ட். நல்ல விஷயம். சொல்லுங்க சார். சாரி. சரி, அவங்களுக்கு பிரச்சனை வராத மட்டும் இண்டிபெண்டன்ட், பிரச்சனை வந்தா டிபெண்டன்ட். ஓ வாவ், சூப்பர், வெல் செட். ரைட், சான்வி, இப்போ வந்து ஒரு டைரக்டரா ஆக்டரா நம்ம வந்து இல்லைன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? டைரக்டர் ஹீரோ கிட்ட சொன்னீங்களா அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுங்க